சார் நீங்க கேட்ட பேபி சைஸ் உங்க சைஸுக்கு ஏதாவது ஸ்லாக் வாங்கி போட்டு தானே 1 2 7 8 வாங்கலாம் ஃப்ரீயா கொடுத்தானா பரவாயில்ல கட்டப்பா இத கட்டிக்கிட்டு சேஞ்ச் கொடுங்க சார். என்னையா இத போய் என்னடா வெறும் போட்டோயா அது அத்தையா அப்படி பாக்குற என்ன ஜோராகுது என்ன ஜோராகுது என்ன போது என்ன போது சார் சினிமா நடிகையா சார் சார் இதுவா இருமணி லிஸ்மானியா இட்டாலியன் ஆர்டிஸ்ட் சார் என் பில் பணத்தை கூட நீங்க கொடுக்க வேணாம் இந்த அட்டையை கிச்சு என்கிட்ட கொடுத்துருங்க சார் நான் வீட்டுல ஃப்ரேம் போட்டு மாட்டிக்கிறேன் பாவி நீ இப்படி வியாபாரம் பண்ணினா உன் முதலாளி கடை மூட வேண்டித்தான் அது எப்படி மூட முடியும் நான் தானே முதலாளி சார் இந்த அட்டையை கிச்சு கொடுத்துருங்க சார் முதலாளி உங்களுக்கு என்ன சினிமா பைத்தியமா சாதாரண சினிமா பைத்தியமா எப்ப பிடிச்சது 8 வயசுல பிடிச்சது சார் எப்ப விடும் தெரியாது சார் சார் எங்க வீட்டுல நீங்க நம்புனா நம்புங்க நம்மாட்டி போங்க ஜெயலலிதா தேவிகா விஜயா சரோஜா தேவி சைலஸ்ரீ வாணிஸ்ரீ ஜெயஸ்ரீ போதியா ஒரு ஸ்திரியை விட்டுக்கல விடுவனா இவங்க எல்லாருடைய போட்டோவையும் ஃப்ரேம் பண்ணி மாட்டிருக்கிறேன் சார் சார் நான் தினசரி தெய்வத்தை கூட கும்பிடுறதில்ல சார் இவங்களை தான் கும்பிடுறது அது போதையா நிச்சயம் உனக்கு மோட்சம் உண்டு ஏ மதனா 4வது கேஸ் காந்தாவுக்கு சரியான கிறுக்கம் கிடைச்சிருக்கான் மடக்கி போடு ஐடியா ஏப்பா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையே சார் இன்னும் வேலை வரலையே சார் வேலை வந்துருச்சு ஏ மதனா சரியான பைத்தியக்காரன் கிடைச்சிருக்கான் காந்தாவுக்கு இவனை விட்டா வேற ஆளே கிடைக்காது சீக்கிரம் கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லு திடீர்னு எப்படி சொல்றது பையன் பயந்துற போறான் நம்ம இடத்துக்கு தள்ளிட்டு போய் அப்புறம் சொல்லுவான் சரி அவரை கலப்பு ஏப்பா உனக்கு இந்த ஒரு கடை தானா இல்லீங்க டவுன்ல ஒரு பெரிய ஹோல்சேல் கடை வச்சிருக்கிறேன் தாப்பா ஹோல்சேல் உனக்கு கல்யாணம் ஆகணுமா ஆமா சார் அப்படின்னா நான் சொல்றபடி கேக்குறியா என்கிட்ட ஒரு பொண்ணு இருக்கு கல்யாணத்துக்காக நாளைக்கு 5 மணிக்கு நம்பர் 5 சிங்கார முதலி தெருவுக்கு வந்தீங்கன்னா அதை பத்தி பேசி முடிவு பண்ணலாம் நாளைக்கு இல்ல சார் இப்ப வந்துடுறேன் சார் இன்னைக்கு எனக்கு வேலை இருக்குப்பா நாளைக்கே வா சரி சார் டேய் பையா 2 பேருக்கு நல்ல கலரா கொண்டா கலரா மப்சல் கராக்கி உட்காரியா அப்ப இந்த பணம் வேணாம்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஆள விடு கல்யாணம் பண்ணிக்க போறேன் இப்ப என்ன திருட வந்த யாருக்கும் தெரியாம வந்தது என்னமோ வாஸ்தவம் தான் ஆனா எதையும் திருட வரல வாத்தியார மாவனுடைய உள்ளத்தை திருடத்தான் சார் வந்தேன் என்னமோ சொல்லிட்டு இருக்கேன் சொல்ல வேண்டியதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வாத்தியார மாவை பத்தி சொன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கு நமக்கே அதெல்லாம் வாங்க நில்லு இப்படி டீச்சரமா லவ் பண்ணிட்டு இப்படி அம்பேல் விடுற ஏதாவது சொல்லு இவரை தப்பா நினைக்காதீங்க இவர் என்ன பார்க்கத்தான் வந்தாரு அப்படியா ஐ எம் சாரி என்னோட குழந்தை காணாம போனதுல இருந்து எனக்கு யாரை பார்த்தாலும் சந்தேகமா இருக்கு வாட் திஸ் குழந்தை காணோம் ஆமா சார் நான் இந்த குழந்தைய மதன் வீட்டுல பார்த்தனே மதனா யாருப்பா அது மேரேஜ் புரோக்கர் சார் அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு உங்களுக்கு குழந்தை தானே வேணும் எங்க கூட இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க சரிப்பா சார் உங்களுக்கு இந்த வயசுல இவ்வளவு சின்ன குழந்தையா பெரிய ஆள் சார் நீங்க வாப்பா வா நீல வண்ண கண்ணாவாடா நீ ஒரு முத்தா தாடா விளையாட்டு பொம்மை பாரா பச்சுண்டு நீ விளையாடுடா நீல வண்ண கண்ணாவாடா என்ன மிஸ்டர் சந்தர் நீங்க லூசுங்கிறது அந்த குழந்தை கூட தெரியணுமா வாங்க மிஸ் லலிதா நல்ல சமயத்துல வந்தீங்க இந்த குழந்தையோட என்னால பாடுபட முடியல கொஞ்சம் வச்சுக்கிறீங்களா ஐ வில் பி வெரி கிரேட்ஃபுல் நத்திங் டூயிங் குழந்தைகள் சுத்த நியூஸ் யூ see ரீசன்ட்டா என் ஃப்ரெண்ட் ஒருத்தி அமெரிக்காக்கு போயிட்டு வந்தா அவ என்ன சொன்னா தெரியுமா அமெரிக்கால குழந்தை பிறந்தே வெறுக்கிறாங்களாம் இத தெரிஞ்சுக்கிறதுக்கு அமெரிக்கா போனா உங்க ஃப்ரெண்ட் நான்சென்ஸ் மதன் எங்க அமெரிக்கா போகல அம்ஜிக்கர வரைக்கும் போயிருக்கான் இந்த குழந்தை தொல்லை தாங்காம இது இருக்கிற வரைக்கும் அவன் வர மாட்டான் சும்மா அழுத அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவான் ஆமா பேசாம இரு யாரு இந்த குழந்தை சார் சார் வந்து இந்த குழந்தை என்னது இல்ல சார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துட்டு போய் வளர்த்துங்க சார் இது சோமநாதன் சார் வீட்டு குழந்தை இல்ல சோமநாதன் குழந்தையா இது ஜம்புவோட குழந்தை நீங்க நினைக்கிற மாதிரி ஜம்புவோட குழந்தை இல்ல அவருடைய பிரதர் சோமநாதனுடைய குழந்தை நீங்களும் மதன் அந்த குழந்தையை திருடியதாக எனக்கு தகவல் வந்திருக்கு அந்த தகவல் கொடுத்ததே நான் தான்
வேற நல்ல காரியமா செய்ய முடியும் ஒன்னால. உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். வெரி குட். சார், எங்க என்ன ஒருத்தர்? மதனா சார், இந்த குழந்தைக்கு மதனுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நானு இந்த குழந்தையை திருடல சார், சும்மா கடத்திட்டு வந்தேன், அவ்வளவுதான். வாங்க என்னோட. அந்த கூப்பிடுறீங்களே, எங்க போறோம்? ஸ்டேஷனுக்கு. ரயில்வே ஸ்டேஷனுக்கா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நடந்தே போறோமா இல்ல வேன் வந்திருக்கா? வேன் வரல. வேற யாருக்காவது போயிருக்கா? தெரியல. இந்த குழந்தை எடுத்துக்க. நடங்க ஸ்டேஷனுக்கு. சார், நான் வந்து நல்ல காரியம் தான் முடிஞ்சிருச்சேன். நான் வீட்டுக்கு போலாமா? நீங்களும் ஸ்டேஷனுக்கு வரணும். குழந்தை திருடினவனுக்கு ஸ்டேஷன், தகவல் கொடுத்தவனுக்கு ஸ்டேஷனா? பாரபட்சம் இல்லாம நடந்துக்கிறீங்க சார் நீங்க. என்னோட துணையா நீங்களும் ஸ்டேஷனுக்கு வரீங்களா? சட. இப்போ போற நிறுத்த போறியா இல்லையா? தலை வலிக்குதுன்னா தைலத்தை தேய்ச்சிட்டு பாடு. அதுக்காக என் மியூசிக்க நான் நிறுத்த முடியுமா? இப்ப நீ ஏன் நிறுத்த போறியா இல்ல? என்னம்மா விடிஞ்சதா? இப்ப என்ன தகராறு? பாருங்கப்பா, காலையில இருந்து பியானோல உட்கார்ந்துட்டு ஒரே சொல்ல. நிறுத்தினா நிறுத்த மாட்டேங்க. எனக்கு சங்கீத ஞானம் இல்ல, அறிவு சூனியம். அதுக்கு நான் என்ன பண்றது? அப்பா சகிச்சுக்கிட்டு இல்ல. அப்படி கேளு. அப்ப எப்பவா சகிச்சுக்கிறான்? அப்பங்காலத்துல இருந்து சகிச்சுக்கிறான். ஏமா ஒரு மாறுதல் தான் கிட்டுமே. உங்க அக்கா சொல்றாட நிறுத்தப்படாதாமா? இப்ப அவளா நிறுத்தல, கல்ல தூக்கிட்டு வந்து பியானோ உடைப்பேன். வேணாமா, 1 மணி நேரம் வாசிக்க விடு, தானா உடையுது. நீ நடக்கட்டுமா? நிறுத்து. இல்ல இல்ல இல்ல, நிறுத்துனா வாசி போட்டு வாங்குறது. வாசி வாசியா? நான் சொல்றது இவளும் கேட்க மாட்டேங்க, நீங்களும் கேட்க மாட்டேங்க. வணக்கம் சார். வாப்பா, வா வா வா. மாப்பிளை தேடுற வேலையெல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப அசிங்கமான வேலை சார். வேலையா? தள்ளி நின்று பேசப்பா. நீங்களே இப்படி சலிச்சுக்கிட்டா எப்படி மகன்? நான் உண்மையாதான் சொல்றேன். நீ வேணா பாரு. இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் கடவுளை வேண்டிக்க போறேன். கடவுளே எனக்கு பெண்களே பிறக்க கூடாதுன்னு. அடையப்பா நீ ஒண்ணு. நான் அப்படிதான் ஆரம்பத்துல வேண்டிக்கிட்டேன். பிறந்தது 1/2 டஜன், 2 காலி, 4 சுத்தி தலை. நீங்க பெத்து போட்டுட்டீங்க. மத்த வேலையை கவனிக்கிறதுக்கு உங்களுக்கு நான் ஒரு மடைய மாட்டிருக்கேன்ல, அத மாதிரி எனக்கு ஒரு மடைய மாட்டணுமே. ஏன் நீ கவலைப்படுற? நாட்டுல மடையனுக்கா பஞ்சம்? உனக்கு ஒரு மடையன் கிடைக்கத்தான் போறான். ஏன்பா நீங்க வாட்டிக்க போறீங்களா? பாய கலராத, பல்ல உடைச்சு போடுவேன். நீங்க பல்ல எல்லாம் சவகாசமா உடைங்க சார். முதல்ல ரத்னா கூட நான் அவசரமா பேசணும். போய் உங்க அக்கா கூட்டிட்டு வா. ஏப்பா, என் 2வது பொண்ணு லலிதாவை தானே நீ லவ் பண்ணிக்கிட்டு இருந்த? எதுக்கு ரத்னாவை கூப்பிடுற? கதையை மாத்தாதீங்க சார். உங்க மூத்த பொண்ணுக்காக ஒரு பையன் தயார் பண்ணி வச்சிருந்தேன். எதிர்பாராத விதமா அவன் கல்யாணமே வேணான்னு ரயில் தண்டவாளத்துல தலையை கொடுத்துட்டு உடனே தூக்கிட்டு ஊருக்கு போயிட்டானா? அப்படியா இருந்தாலும் பரவாயில்ல சார், இன்னொரு பையனை தயார் பண்ணி இல்லாம இந்த சண்டாள பையன் ஜெயிலுக்குள்ள போயிட்டான். அப்ப 4 கல்யாணமும் ஜெயில தானா? ஏப்பா ஒழுங்கா ஒரு மாப்பிளைய பாருன்னா பக்கா திருடன் பாக்குறியா? சார் அவன் ஒழுங்கான பையன் தான் சார், நல்ல உத்தியோகத்துல இருக்கிறான். உங்க பொண்ணை சரி கட்டுறதுக்காக ஏதோ செய்ய போய் இப்படி மாட்டிக்கிட்டான். நீ வாய கலரா. அவனை தாலி கட்ட சொல்லுவியா, சரி கட்ட சொல்லுவியா? சார் நான் என்ன மிஸ்டர் மதன்? ரத்னா சந்திரன் ஜெயிலுக்குள்ள இருக்கு. குழந்தைய கடத்திட்டு போன குற்றத்துக்காக போலீஸ்ல அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவன் என்ன புள்ள பிடிக்கிற பையனா? நிஜமாவா? சந்திரன் ஜெயில இருக்கிறாரு? என்ன சொல்றீங்க மிஸ்டர் மதன்? உண்மையாதான் சொல்றேன். இப்ப நீ நேர்ல வந்தாதான் அவனை காப்பாத்த முடியும். நாம போய் அந்த பணக்கார பெரியவர் சந்திச்சு, ஐயா எனக்காக தான் ஏதோ செய்தாரு, இப்படி தவறு நடந்து போச்சு, நீ நேர்ல சொன்னீங்கன்னா தான் ஒத்துக்குவார். புறப்படு. 1 மினிட் இருங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த பொம்பளைகளுக்கு எப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுன்னு தெரியாதுல்ல சார். நீ கோச்சுக்காதப்பா. அந்த சேலை மேலே 100 சேலையை சுத்திட்டு வந்துருவா. நல்லா சுத்தலாம். தூக்கு மேடைக்கு போறதா இருந்தாலும் ட்ரெஸ் சேஞ்ச் தான் போல இருக்கு. லலிதா, சந்திரன் உள்ள இருக்கார். வாங்க சார். மதன், சந்திரனுக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லையே? ஒண்ணு கவலைப்படாதே. பெரியவரு கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன்ட்டாரு. அது மட்டும் இல்ல, அந்த குழந்தை கொல்ல வந்தான ஒரு குண்டை, அவனும் அந்த வீட்டுல தான் இருந்தான். ஒரே அடி உண்மை பூரா கக்கிட்டான். மதன், நான் ஏன் உங்களை காதலிச்சேன்னு இப்பதான் ஃபீல் பண்ணேன். ஐயோ ஏன்? ஒண்ணுமில்ல, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, அதத்தான் சொல்ல வந்தேன். வாடி, எங்க மனச மாத்திக்கிட்டியோன்னு பார்த்தேன். ஓ மிஸ்டர் மதன், உங்க ஃப்ரெண்ட் நான் உங்ககிட்ட சேர்த்துட்டேன். அப்ப நான் வரேன். தேங்க்யூ வெரி மச் சார். மறக்கவே மாட்டோம். அடிக்கடி உங்க வீட்டுக்கு வரோம். ஷூர். மறுபடியும் குழந்தையை திருடுறதுக்காக இல்ல, எங்களோட ரொம்ப பழகிட்ட அந்த கண்ணனை அடிக்கடி பார்க்கத்தான். யூ குவைட் வெல்கம். நான் வரேன். ரியலாவே பெரிய மனுஷன் தான். அப்ப லலிதா நம்ம போலாம். திருடா? எங்க தனியா விட்டு எங்கடா போறீங்க? நாங்க 2 பேரும் லாண்டரிக்கு போறோம். லாண்டரி போடா. என்னங்க அப்போ நீங்க வீட்டை பார்க்க போங்க, நான் என் ரூமை பார்க்க போறேன். மிஸ்டர் சந்திரன், 1 மினிட். இத பாருங்க, நீங்க எனக்காக எதையும் செய்வீங்கன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம்? அந்த ஜம்புவை உங்க காலடியில விட வைக்க முடியலையே, தலைமறைவாயிட்டானே. அவனை விட மாட்டேன். உங்களுக்கு கால் இருக்கிற வரைக்கும் அவனை விட மாட்டேன். ஐயோ, இனிமே ஒண்ணும் வேண்டாம். பேசாம அதெல்லாம் விட்டுட்டு நம்ம எதிர்காலத்தை பத்தி யோசனை பண்ணுங்க. நம்ம எதிர்காலமா? ஏங்க ஆண்களை வெறுத்துக்கிட்டு இருந்தீங்க, இப்ப அதை விட்டுட்டீங்களா? இப்போ நான் ஆண்களை வெறுக்கத்தான் செய்யறேன். ஆனா உங்களை தவிர. என்ன தவிரவா? இப்ப நான் என்ன ஆம்பளையா? எப்படி? என்னது?
பேசாம வாங்க